إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் அவனுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தாபிஈங்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இறையில்லாமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏண்டிய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா கொண்டு வசியத்தன் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை நெருங்கக்கூடிய அவனை தொடர்பை சீராக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் தாலா கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அல்லாஹுடைய தொடர்பில்லாமல் உலகில் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் நாளை மறுமையில் பயங்கரமான நிலைமைகளை சந்திக்கக்கூடியதாக மாறிவிடுகின்றோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏராளமான நியமத்துகளை அருள் பாக்கியங்களை அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கின்றான்.
ஒவ்வொரு நிஅமத்துகளும் அது ரப்பு விரும்பக்கூடிய விதத்தில், அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் பயன்படுத்த வேண்டும். இல்லையானால் அந்த நிஅமத்துகளை நாம் துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நாளை மறுமையில் அதை விசாரிப்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். உலகில் வாழும் போது அல்லாஹ் தஆலா பல நிலைமைகளை உருவாக்குகின்றான். ஒவ்வொரு மனிதர்களையும் வித்தியாசப்பட்ட விதத்தில் வித்தியாசப்பட்ட நிஅமத்துகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். ஆனால் உலகில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் மறந்து வாழக்கூடாது. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை அனுபவித்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா எமக்கு திருமணத்துடைய வாழ்க்கையை தந்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா திருமணம் முடித்தவர்கள் எப்படி உலகில் வாழ வேண்டும்? கண்ணியமானவர்களே, திருமணம் என்பது அந்தந்த மனிதர் வயதை அடையக்கூடிய நேரத்தில் ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், திருமணம் நடந்த பின்னால கண்ணியமானவர்களே அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படியான வாழ்க்கையை வாழ வேண்டும்? குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது, ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது. அல்லாஹ் தஆலா இந்த திருமணத்துடைய விடயமாக சொல்லக்கூடிய நேரத்தில் وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உங்களிலிருந்து உங்களுக்குரிய சோடியை அல்லாஹ் தஆலா படைத்தான். மனித இனத்திலே மனிதனுக்குரிய சோடியை, மனிதனுக்குரிய ஜோடு பொருத்தத்தை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அல்ல, மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ள மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. அல்லாஹ் கணவன் மனைவி என்று, மனைவி கணவன் என்று இந்த உறவை அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஏன்? கணவன் மனைவி மூலமாக நிம்மதியை அடைய வேண்டும். லிதஸ்குனு இலைஹா, கணவன் மனைவி மூலமாக நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மனித இனத்திலே மனிதனுக்குரிய சோடியை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய குதரத், மிகப்பெரிய அத்தாட்சி என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அது மாத்திரமல்ல, وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً, அல்லாஹ் அந்த கணவன் மனைவி இருவருக்கு மத்தியிலேயும் அல்லாஹ் முஹப்பத்தை போட்டிருக்கின்றான். அன்பை அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் போடுகின்றான். கண்ணியமானவர்களே, இந்த கணவன் இதுக்கு முன்னால அந்த திருமணம் முடித்த அந்த பெண்ணை பார்த்ததில்லை, கேட்டதில்லை. கண்ணியமானவர்களே, திருமண ஒப்பந்தம், திருமண பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் போய் பார்க்கின்றார். அதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா இந்த மனைவியை பற்றி அந்த கணவன் உள்ளத்தில் அல்லாஹ் முஹப்பத்தை போடுகின்றான். இந்த மனைவியிடத்தில் கணவன் முஹப்பத்தை அல்லாஹ் போடுகின்றான். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ள விடயம். கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் முஹப்பத்தை, அன்பை, பாசத்தை உருவாக்குறவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், இந்த விடயத்தில் சிந்திக்க கூடியவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்து கீழால விளக்கம் எழுதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் மனித வர்க்கத்திலே மனிதனுக்குரிய சோடியை அல்லாஹ் படைத்திருக்கிறான். பறவை வனத்திலேயோ அல்லது ஜின் வர்க்கங்கள்லையோ அல்லது மிருகவனங்கள்லையோ
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிருகவனங்கள்ல அல்லாஹ் மனிதனுக்குரிய சோடியை வைக்கவில்லை. அப்படி வைத்திருந்தால் வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. தஃசீருடைய உலமாக்கள் எழுதியிருந்தார்கள். அதனால தான் உங்களுக்குரிய சோடியை ஆண் என்றும் பெண் என்றும் அல்லாஹ் தஆலா உங்களே படைத்திருக்கின்றான். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு குதிரத், மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், "கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி வான கைருக்கும் லி அஹ்லி." உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்துக்கு சிறந்தவர் தான். கண்ணியமானவர்களே, வெளியில சமூகத்தில் பேரெடுக்கலாம், நல்லதா அவரை புகழலாம், பலர்களும் நல்லதை சொல்லலாம். ஆனா வீட்டுக்குள்ள மனைவிடத்தில் அவருடைய ஹாலாத்தை கேட்டு பார்த்தால் மனைவி நல்லதை சொல்லக்கூடியதா இருக்கா? கண்ணியமானவர்களே, இவர் நல்லவரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவி, குடும்பத்தினர்கள், உறவினர்கள் இவர் நல்லவர் என்பதாக சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும். அப்பதான் இவர் நல்லவர் என்று கணிக்கப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நாம் மனைவியோடு எப்படி நடந்து கொள்வோம்? கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வான கைருக்கும் லி அஹ்லி, நான் என்னுடைய மனைவிடத்தில் உங்களை விட சிறந்தவனாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை நடாத்தினார்கள். பல மனைவிமார்களை மணந்தார்கள், திருமணம் முடித்தார்கள். ஆனா வாழ்க்கை சந்தோஷமா போனது. கண்ணியமானவர்களே, உலமாக்கள் கிதாபில் தெளிவா எழுதியிருக்கிறார்கள், கணவன் மனைவிக்கு மத்தியில் திருமணம் முடிச்ச பின்னால புரிந்துணர்வு இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு விடயத்துக்காக வேண்டி கோபப்படக்கூடிய நேரத்தில் ஒருவர் மௌனமா இருக்க வேண்டும். இருவரும் சண்டை சச்சரவு போடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது போய் தலாக்குல போய் நிற்கும், பெரிய பெரிய விபரீதங்களை போய் நிற்கும். அதனால கண்ணியமானவர்களே, அந்த இடத்துல சைத்தான் வந்துடுவான். சைத்தானுக்கு ஒரு குடும்பத்தை பிரிப்பதென்பது, ஒரு இரு மனிதர்களை பிரிப்பதென்பது அதைவிட விருப்பமான எந்த ஒரு விடயம் கிடையாது. ஒரு கணவனை மனைவியும் பிரிக்கிறதுக்கு சைத்தானுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதா இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் இல்லற சில்லற பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். கண்ணியமானவர்களே, வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை சோல்வ் பண்ண தெரிஞ்சிருக்க வேண்டும். அதை சமாளித்து போகக்கூடிய அந்த நாலேஜ் இருக்க வேண்டும், அந்த திறமை இருக்க வேண்டும். அதனால தான் உலமாக்கள் கிதாபில் தெளிவா சொல்லியிருக்கிறார்கள், ஒருவர் திருமணம் முடிக்கிறதா இருந்தா திருமணம் முடிக்கிறதுக்கு முன்வரக்கூடிய நேரத்தில் அவர் திருமணத்தை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றி முழுமையாக படித்து கொள்வது ஃபர்ல ஐன் வாஜிப் என்பதாக கிதாபில் எழுதியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமணம் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் அந்த குடும்ப வாழ்க்கையை எப்படி நடாத்தாட்ட வேண்டும், எப்படி குடும்பத்துடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற அறிவை நாம் படிக்காதவர்களாக திருமணம் முடிக்கிறோம். அதனால தான் அதிகமான தலாக்குகள் ஏற்படுகின்றன. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கண்ணியமானவர்களே, திருமணம் முடிச்ச ஒரு மாத காலம் வாழல்ல, தலாக்குல போய் முடியும். திருமணம் முடிச்சு சுமார் 6 மாத காலங்கள் வாழுகின்றார்கள். அதுக்கு பின்னால காலி கோட்ஸ் இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு நபியுடைய வாழ்க்கையை பாருங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எத்தனை மனைவிமார்களோட வாழ்ந்தாங்க, எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. விட்டு கொடுப்பு வேணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விட்டு கொடுப்பு இருக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை
வரக்கூடிய நேரத்தில் கண்ணியமானவர்களே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும். அப்ப உள்ளம் இறங்கும். கண்ணியமானவர்களே, ஒரு பெண் என்பவர் சாதாரண ஒரு பெண் அல்ல. கண்ணியமானவர்களே, அவங்க பல கஷ்டங்களை சுமக்கிறாங்க. மனைவி என்றவர் சாதாரணமான ஒரு பெண் அல்ல. கண்ணியமானவர்களே, நம்மால் இருக்கக்கூடிய குழந்தைய 9 மாத காலமாக அல்லது 10 மாத காலமாக தன்னுடைய வயிற்றிலே சுமக்கிறதா இருந்தா எவ்வளவு பெரிய தியாகம் செய்யலாம். கண்ணியமானவர்களே, என்னுடைய பிள்ளையை வளர்க்கிறதுக்காக வேண்டி, பிள்ளைக்கு தர்பியத் கொடுக்கிறதுக்காக வேண்டி, என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி எம்மைக்கான அந்த பெண்கள் தான் அதிகமான நேரங்களை பிள்ளைகளோட செலவழிக்கின்றார்கள், அதிகமான நேரங்களை கொடுக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, என்னுடைய ஹிதுமத்துகளை முகம் சுழிக்காம அழகான முறையில் செய்து தருகின்றார். ஒரு மனைவி என்பவள் லேசானவள் அல்ல. கண்ணியமானவர்களே, ஆவேசம் வரக்கூடிய நேரத்தில் திட்டுவதல்ல, வாய்க்கு வாதத்தை சொல்வதல்ல, அற்பமா பேசுவதல்ல. எங்களை சுருக்கமா சொல்றதா இருந்தா விபச்சாரத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடியவள் தான் மனைவி. ஹதரத் உமர் எல்லாம் சொன்னாங்க, மனைவி என்பவள் சாதாரணமானவள் அல்ல. நான் விபச்சாரத்தில் போகாம இருக்க என்னுடைய மனைவி என்ன பாதுகாக்கிறார். எவ்வளவு பெரிய சொத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மனைவியுடைய உபகாரங்களை நாம் மறந்துவிட்டோம். அதனாலதான் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி சண்டை சச்சரவை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது, வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். பெண்களோட அழகான முறையில் நடந்துக்கோங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, 4 பேரு முன்னால கிண்டல் பண்ணாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க, உள்ளம் நோவும் அளவுக்கு பேசாதீங்க, சாஃப்டா பேசுங்க, நல்ல முறையில் நடந்துக்கோங்க, அவர்களை அரவணைச்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபைன் கரியத்துமோ உன்ன, நீங்க அந்த பெண்களிடத்துல ஏதாவது ஒரு செயலை வெறுப்பீர்களேயானால் ஃபஅஸன் தக்ரஹு ஷைஅன் வயஜஅலல்லாஹு ஃபீ கைரன் கஸீரா. அல்லாஹ் சொல்றான், நீங்க சில விஷயங்களை, 1-2 விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அந்த பெண்ணுடைய சிஃபத்துல, தன்மையில, குணத்துல 1-2 விடயங்கள் உங்களுக்கு உகந்ததா இருக்காது, பிடிக்காததா இருக்கும். ஆனா அதில் அல்லாஹ் பல நலவுல வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கென்று சொல்லி வந்த மாதிரி ஏசக்கூடாது, திட்டக்கூடாது, ஒதுக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார். திருமணம் என்பது சந்தோஷமா வாழ திருமணம் செய்கிறோம். கண்ணியமானவர்கள், சண்டை பிடிக்க வல்ல, ஏசுக்கொள்ள வல்ல, ஒதுக்க வல்ல, அடிக்க வல்ல. கண்ணியமானவர்களே, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழத்தான் திருமணம் முடிக்கிறோம். திருமணத்துடைய முதலாவது நாள் எவ்வளவு சந்தோஷத்துக்குரிய நாள். இந்த முதலாவது நாளை போட்டுதான் அந்த ஏனைய நாட்கள் இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எவ்வளவு ஏற்பாடுகளை செய்தோம் ஒரு திருமணத்துக்காக வேண்டி, ஒரு கணவனையும் மனைவியும் இணைப்பதற்காக வேண்டி எவ்வளவு செலவழிக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஏன் பிரச்சனை பட்டுக் கொள்ளவா? இல்ல கண்ணியமானவர்களே, சந்தோஷமா வாழ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இருவர்களும் சேர்ந்து இந்த பூமிக்கு மேலால நிலைநாட்டத்தான் திருமணம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஃப்ரக்
முஃமினும் முஃமினத்தன் இன் கரிய மினா குலுக்கன் ரலிய மினா ஆகர். சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமின், முஃமினான ஆண் ஒரு முஃமினான பெண்ணை கோவிக்க கூடாது, வெறுக்க கூடாது, வெறுத்து நடக்க கூடாது. அவரிடத்தில் கண்ணியமானவர்களே, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை வெறுக்கக்கூடாது. அவரிடத்தில் ஒரு குணம் இவருக்கு பிடிக்காததா இருந்தால், வெறுப்பா இருந்தால், ரலியமினாக அந்த பெண்ணிடத்தில் இன்னும் சில குணங்கள் இருக்கும், இவருக்கு பிடிப்பானதா இருக்கும், இவருக்கு விருப்பமானதா இருக்கும். கண்ணியமானவர்களே, அதனால வெறுக்கக்கூடாது, ஒதுக்கக்கூடாது, வாய்க்கு வந்ததை போன்று திட்டக்கூடாது. கண்ணியமானவர்களே, பெண்கள் மனைவி என்பவள் கண்ணியமானவள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஃசீருடைய உலமாக்கள் வஆஷிரூன பில் மாரூஃப் என்றதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில், அவர்களோட பேசக்கூடிய நேரத்தில் அழகான முறையில் பேச வேண்டும், உள்ளம் குளிர பேச வேண்டும். இரண்டாவதா சொல்லின்றார்கள், நஃபகா கொடுக்க வேண்டும், செலவினம் கொடுக்க வேண்டும், செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டும். மூணாவதா சொல்லின்றார்கள், பல பெண்களை திருமணம் முடிச்சிருந்தா தேன் நௌபத் என்று சொல்றோம் அரபுல, அந்த பெண்ணிடத்துல சரிசமமா இரவுல தங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, இதுதான் வஆஷிரூன பில் மாரூஃப். பெண்களோட அழகான முறையில் நடந்துக்கோங்க. உங்களோட கொடுக்கல் வாங்கல் ஐக்கலாம், உங்களோட செலவினங்களை கொடுக்கிறதா இருந்தாலும், அந்த பெண்ணிடத்துல தங்குறதா இருந்தாலும் சரிசமமாக அந்த பெண்ணுடைய உள்ளம் நோய் நடந்து கொள்ளாதீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஹஜ்ஜத்துல் வதால வச்சு ஒரு குத்பா பிரசங்கத்தை நடத்தினார்கள். அதுல சொன்ன விடயம் ஃபத்தகுல்லாஹ் ஃபின் நிசா, பெண்களுடைய விடயமா அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள், அவருடைய உள்ளம் நோக நடந்து கொள்ளாதீர்கள். فإنكم أخذتموهن بأمانة الله, அல்லாஹ்வுடைய அமானிதம் என்ற அமானிதத்தை கொண்டு அவர்களை நீங்க உங்களோட கரங்களுக்கு கீழால் எடுத்தீங்க, உங்களோட பொறுப்பை கீழால் எடுத்தீங்க. அந்த பெண்களை செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம், அதுல தரக்குறைச்சல் செய்யாதீங்க, அல்லாஹ் வஞ்சிக் கொள்ளுங்க. வஸ்தஹ்லல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அக்த் என்ற வார்த்தையை கொண்டு அந்த பெண்களுடைய மர்மஸ்தானங்களை நீங்கள் ஹலாலாக்கி கொள்ள தேடினீர்கள். அக்த் என்ற அந்த ஒப்பந்தத்தை கொண்டு அந்த பெண்களை நீங்க ஹலாலாக்க தேடிக்கொண்டீர்கள். வலக்கும் அலையின்ன அல்லா யுக்தின ஃபுரூசக்கும், அந்த பெண்கள் ஈக்கக்கூடிய வீடுகளுக்குள்ள யாரும் வாரத்துக்கு அனுமதிக்காதீங்க. பெண்ணுடைய வீட்டறைக்குள்ள அந்நிய பெண்கள் யாரும் வர அனுமதிக்காதீங்க. கண்ணியமானவர்களே, அடுத்தது அல்லாஹ் சொல்றான், தக்ரஹூனஹு, நீங்க அதை வெறுப்பீங்க. உங்களோட மனைவியோட அந்நியொரு ஆண் தனிமையில் இருக்கிறத பேசுறத நீங்க வெறுப்பீங்க. அப்படியான நிலைமையை உருவாக்கி கொடுக்காதீங்க. மாத்தமான அல்லாஹ் ரசூல் தடுத்த அப்படியான செயல்களை அந்த பெண்கள் மோசமான நடத்தை உள்ளவர்களாக, மோசமான விடைகளை செய்யக்கூடியவர்களா இருந்தால் அவங்களுக்கு அடியுங்கள், அவங்களுக்கு லேசாடியுங்கள், காயம் வராத விதத்தில் அடியுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், ஏன் அடிக்க வேண்டும்? அந்த பெண்ணுக்கு ஒரு தர்பியத்தாக அமையும், ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலாக இருக்கணும், ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டி அந்த பெண்ணுக்கு அடியுங்கள். மானக்கேடான விஷயங்களை செய்யக்கூடிய பெண்ணா இருந்தா, மாத்தமான தொடர்புள்ள பெண்ணா இருந்தா, இஸ்லாம் சொல்லி தருகின்றது,
கைர முபர்ரஹின், காயம் வராத விதத்தில் லேசாடி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். நம் சமூகத்தில் கேள்விப்படுறோம், கணவன் மனைவி என்ற பிரச்சனை ஏற்பட்டு சில மனைவிமார்களுடைய கையை உடைச்ச வரலாறுகள் இருக்கு. கண்ணியமானவர்களே, காலை உடைச்ச வரலாறு இருக்கு. அப்படி மோசமான விதத்தில் இஸ்லாம் நடந்து கொள்ளும்படி சொல்லவில்லை. கண்ணியமானவர்களே, கன்னத்தில் அறையுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகில் வஜ்ஹ, கன்னத்தை பயந்து கொள்ளுங்கள். யாருக்கும் கன்னத்தில் அறைய அனுமதி கிடையாது, ஹராம் என்பதாக இமாமனா நஹி ரஹிமஹுல்லாஹ் ஷரஹ் முஸ்லிம்ல தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் ஃபத்வாவை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, வலஹுன்ன அலைக்கும், உங்கள் மீது அந்த பெண்களுக்கு கடமை, ரிஸ்குன்ன வ கிஸ்வத்துன்ன, சாப்பிட உணவு கொடுப்பது, அந்த பெண்ணுடைய சகல தேவைகளையும் செய்து கொடுப்பது உங்களுடைய கடமை. வகிஸ்வத்துன்ன, அந்த பெண்களுக்கு ஆடை கொடுப்பதும் உங்கள் மீது கடமையாக இருக்குது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சஹீஹ் முஸ்லிம் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் புகழ்ந்து சொன்னார்கள், அத்துனியா குல்லுஹா மத்தா வ கைரு மத்தா இத்துனியால் மரத்து சாலிஹா. இந்த உலகத்தில் மனிதன் பயன்பெறக்கூடிய, இன்பமடையக்கூடிய பொருட்கள், வஸ்துக்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் அந்த இன்பம் பெறக்கூடிய, பிரயோஜனம் அடையக்கூடிய வஸ்துக்களே மிக மேலான சிறந்த ஒரு வஸ்து இருக்குமே ஆனால் அது சாலியான பெண் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்படி நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வகிக்கக்கூடிய, பெண்களை கைட் பண்ணக்கூடிய அதிகாரம், திறமை ஆண்களிடத்தில் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, தர்பியத் கொடுக்க வேண்டும், நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும். இஸ்தௌஸு பின்னிஸாஇ கைரா, பெண்களிடத்தில் ஏதாவது எங்களுக்கு விருப்பமில்லாத செயற்பாடுகளை காணக்கூடிய நேரத்தில், குணங்களை காணக்கூடிய நேரத்தில் தர்பியத் செய்ய வேண்டும், நல்லதை சொல்ல வேண்டும், புத்திமதி சொல்ல வேண்டும். புத்திமதி சொல்ல சொல்ல தன்னிடத்திலே கூடிய கணவனுக்கு விருப்பமில்லாத அந்த குணம் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி பெண்களோடு நடந்து கொள்ளும்படி இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் காரணம்? فإن المرأة خلقت من ضلع أعوج. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க வளைஞ்ச கோணலான இந்த விலா எலும்பினால தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கோணலான, வளைந்த, சீரற்ற இந்த விலா எலும்பினால படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இந்த உலகத்தில் முதலாவது மனிதனாக படைத்தான். அவர்களுக்குரிய சோடிய அவருடைய இடது விலா எலும்பில் இருந்த அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் அல்லாஹ் படைத்தான். கண்ணியமானவர்களே, அதனால வளைந்த முள்ளு ஃபைதா ஸஹப்த துகீமஹு கஸர்தஹு, நீங்க அந்த வளைந்த முள்ள நேரவாக்க போனா, ஒரே அடியா நேரவாக்க போனா நீங்க அந்த முள்ள உடைச்சிடுவீங்க. வைன் தரக்தஹு லம் யஸல் அஅவஜ, நீங்க அப்படி அந்த பெண்ணிடத்திலிருந்து வரக்கூடிய கோணல்கள், மாற்றமான சிஃபத்துகளை கண்டு நீங்க காணாமலும் இருந்தா அது அப்படியே அந்த விலா எலும்ப போல அதை அப்படியே வச்சா வளைஞ்சி கொண்டே இருக்கும். அதை போல் அந்த பெண்ணிடத்தில் அந்த சிஃபத் இருந்து கொண்டே இருக்கும். அதனால ஃபஸ்தௌஸு பின்னிஸாஇ கைரா, பெண்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லுங்க, நல்ல விஷயங்களை சொல்லுங்க, நல்ல விடயங்களை சொல்லுங்க, நல்ல தர்பியத்தில் கொடுங்க.
என்பதாக இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அழகான ஒரு சம்பவம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ்ல பதிவு செய்தார். எப்படி இஸ்ரத்தான வாழ்க்கை, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை மனைவிமார்களோட எப்படி இருந்தது. ஹஜரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொரு ரிவாயத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொரு ரிவாயத்தில் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த பெண்மணி எல்லா மனைவிமார்களும் ஈக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணியுடைய ஊழியரிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு விருப்பத்துக்குரிய ஒரு சாப்பாட்டை ஒரு பாத்திரத்தில் செய்து அனுப்பி வைக்கிறார்கள். ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அலைஹிஸ்ஸலாமோட மிச்ச முஹப்பத்தானவங்க, நபி அலைஹிஸ்ஸலாம் ஆயிஷாவோட மிச்ச முஹப்பத்தா இருந்தவங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களுக்கு இந்த விடயம் பிடிக்கவில்லை. இவங்க என்ன செஞ்சாங்க, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ், சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இந்த மனைவிமார் அனுப்பின இந்த சாப்பாட்டை அந்த பிளேட்டில் போட்டுட்டு வரக்கூடிய நேரத்தில் வீட்டுக்கு வருது, அந்த ஊழியர் எடுத்துட்டு வராங்க. இந்த நேரத்தில் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கோபம் வந்துட்டு, வந்த பாத்திரத்தை கையினால் அவர்கள் தட்டினார்கள். பாத்திரம் கீழே விழுந்து பாத்திரம் தூளாக மாறிட்டு, பாத்திரம் உடைந்து விட்டது. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ஆவேசப்படவில்லை. ஹஜரத் ஆயிஷாவுடைய கன்னத்தில் அறையவில்லை. ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை திட்டவில்லை. கண்ணியமானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க குனிந்து அந்த பாத்திரத்தையும் அந்த பாத்திரத்திலேயும் அந்த உணவையும் தன்னுடைய கையினால் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்க்கிறார்கள். சேர்த்து விட்டு நபி அலைஹிஸ்ஸலாம் சில மனைவிமார்களுக்கு முன்னால் சொன்னாங்க, வாரத்தும்முக்கும், உங்களோட தாய்க்கு ரோசம் வந்துட்டு. ஹஜரத் ஆயிஷாவுக்கு ரோசம் வந்துட்டது. ஹஜரத் ஆயிஷா ஆவேசப்பட்டுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மாத்திரம் தான் சொன்னாங்க, அப்படி ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால் வீட்டுக்குள்ளே போய் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஹஜரத் ஆயிஷாவுடைய வீட்டில் இந்த ஒரு பாத்திரத்தை திருப்பி கொடுத்தாங்க. எவ்வளோ முன்மாதிரியான அழகான ஒரு வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, மனிதன் என்ற அடிப்படையில் வரலாம். பல திருமணம் முடிச்சிக்கக்கூடியவர்களுக்கு இதில் அனுபவம் இருக்கலாம். கண்ணியமானவர்களே, மனைவிமார்களை ஏதோ எங்களுக்கு பிடிக்காத ஒன்றை வைத்து அடிக்கவோ ஏசவோ திட்டவோ இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. கண்ணியமான நிதானத்தை கையாள வேண்டும், அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அந்த பெண்மணி அழகான முறையில் நடக்கக்கூடிய நேரத்தில், அந்த கணவன் அந்த பெண்மணியோட அழகான முறையில் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் செய்த தவறுன்றத்தை அந்த மனைவி உணர்ந்து கொள்வான், தன்னுடைய அந்த நடத்தையை சீராய் கொள்வான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இப்படி நடந்திருக்கிறார்கள். ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வீட்டுடைய எல்லா வேலைகளையும் செஞ்சு தருவாங்க, எல்லா வேலைகளையும் செஞ்சு தருவாங்க. கானமி ஃபி மிஹ்னத்தி அஹ்லிஹி, வீட்டில் மனைவிக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஹிதுமத், ஊழியம் செய்து கொடுப்பாங்க. ஃபைதா ஹலரத்தி ஸலாத்து, தொழுகிற நேரம் வந்து விட்டால் ஆமைல ஸலா, தொழுகிறதுக்காக எழுப்பி போய்விடுவார்கள். ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற ரிவாயத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ்ல பதிவு செய்தார். எவ்வளோ அழகான வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க அணியக்கூடிய ஆடை கிழிந்திருந்தால் பிஞ்சிருந்தால் அவர்களே ஊசை எடுத்து தைப்பார்கள், என்னிடத்தில் சொல்ல மாட்டார். தன்னுடைய பாதணி பிஞ்சிருந்தால் அதையும் அவர்கள் தைப்பார்கள். தன்னுடைய ஆடையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கழுவிக்கொள்வார்கள்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஆடையை கழுவி கொள்வாங்க. ஆட்டில் அவர்கள் பால் கறந்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கொடுப்பாங்க. எப்படியான ஒரு வாழ்க்கை, எப்படியா நடந்து கொண்டாங்க மனைவியோடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்படி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோடு நடந்து கொண்டாங்க. அடுத்தது மனைவிமார்களோட நாம் நிதானமாக நடக்க வேண்டும். அடுத்தது கண்ணியமானவர்களே, முஹப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவங்கள யா ஹம்ரா யா ஹுமைரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பேசுவாங்க. யா ஆயிஷ், வார்த்தையிலையும் அவங்கள அழைக்கக்கூடிய விதத்தை பாருங்க, அன்பா பேசுவாங்க. அலானவளே, சிவப்பானவளே என்றுதான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழைப்பாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கைஃப ஹுப்புகலி யா ரசூலுல்லாஹ், உங்களோட அன்பு என் மீது எப்படி இருக்குது யா ரசூலுல்லாஹ், இந்த அளவுக்கு என்னை பற்றி உங்களோட உள்ளத்தில் அன்பு இருக்குது யா ரசூலுல்லாஹ். சொன்னாங்க, உக்தத்தில் ஹப்லி, இந்த கயிற்றை பார்த்திருப்பீங்களா, கயிறு எப்படி பின்னப்பட்டிக்குதா இல்லையா, ஒன்றோடு பின்னப்பட்டிக்குது. அதை போல் ஆயிஷாவே என் உள்ளத்தில் உங்களை பற்றி மிச்ச முஹப்பத் இருக்குது, ஆழமான முஹப்பத் என் உள்ளத்தில் இருக்குது ஆயிஷா என்று சொன்னான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோட அழகான உல்ஃபத்தை முஹப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள், நேசித்திருக்கிறார்கள். சில ரிவாயத்தில் வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி முத்தமிடுவாங்க. கண்ணியமானவர்களே, ஏன் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, இல்லற வாழ்க்கைன்றது ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைன்றது அழகான ஒரு வாழ்க்கை. நாங்கள் இந்த அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மார்க்கம் தெரியா, மார்க்கத்தில் எது சொல்லப்பட்டிருக்குது, எப்படி பெண்களோட அணுகணும், எந்த விதத்தில், எப்படி எந்த முறையில், இஸ்லாம் எப்படி சொல்லிக்கிற இந்த அறிவும் எங்களிடத்தில் இல்லை. அதனால தான் கண்ணியமானவர்களே அதிகமான தலாக்குகள் நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யலா ரஸூ ஃபி ஹிஜ்ரி வ நஹாயிலுன் வ யக்ரவுல் குர்ஆன். இப்னு மாஜால வரக்கூடிய ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏண்ட மடியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலையை வச்சு சாஞ்சி கொள்வாங்க. நான் மாதவிடாய் உள்ள பெண்ணாய் கொண்டிலைமையில் நபி அங்கே என்ன மடியில் தலையை வச்சு குர்ஆன் ஓதுவாங்க, தலையை வச்சு சாஞ்சி கொள்வாங்க. அந்த நிலைமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவாங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ உல்ஃபத் கண்ணியமானவர்கள். அடுத்ததாக உலமாக்கள் சொல்லிக்கிறார், நேரம் கொடுக்கணும், மனைவிக்கு நேரம் கொடுக்கணும். கணவனிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான் நேரம். இந்த நேரம் அவங்களோடு இருக்கணும். கண்ணியமானவர்களே, இரவு நேரமானதும் அரட்டை அடிக்கிறதல்ல, வீதியிலிருந்து கைவார் அடிக்கிறதல்ல, அனாவசியமான பேச்சுக்களை பேசிக்கொண்டு தன்னுடைய நண்பர்களோடு இருக்கிறதல்ல. அந்த நேரத்தில் வீட்டில் மனைவியோடு இருக்க வேண்டும். கண்ணியமானவர்கள், இஷாக்கு பின்னால 3 சாதார்களுக்கு பேச அனுமதி இருக்கின்றன. அதல்லாத வேற யாருக்கும் இஷாக்கு பின்னால பேச அனுமதி கிடையாது. கணவன் மனைவிக்கு பேசலாம். அடுத்தது, வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டால் அவங்கள உபசரிக்கிற விஷயத்தில் பேசலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அடுத்தது இல்முடைய முதாக்கரா, இல்ம கற்றுக் கொடுக்கிறது, படிக்கிறது. இதுக்காக வேண்டி இஷாக்கு பின்னால பேசலாம். இந்த 3 தவிர இஷாக்கு பின்னால பேசுறது இருக்குதே, உலமாக்கள் கிதாபில் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். கராஹத், வெறுக்கத்தக்க விடயம், மக்ரூ என்பதாக எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரேஸ் ஓடிக்கிறாங்க. சஹீஹ் புகாரி. ஹஜ்ரத் ஆயிஷா உள்ளியான பெண்ணாக இருந்தாங்க, மெலிந்த பெண்ணாக இருந்தாங்க. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவே நாங்கள் ரேஸ் ஓடுவோமான்னு ஓடினாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா வென்றாங்க. அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் ஆயிஷா
கொளுத்த பெண்ணாக மாறிட்டாங்க. திரும்ப கூப்பிட்டாங்க. ஹஜரத் ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரேஸ் ஓடினாங்க, தோத்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, ஆயிஷாவே, முன்னால் நீங்கள் என்ன வெற்றினீங்க, நீங்கள் என்ன வெற்றி கொண்டீங்க, அதுக்கு பகரத்தான் இது. எவ்வளோ அன்பான வாழ்க்கை கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே. அதனால் அன்பாக பண்பாக பாசத்தோடு அவர்களை நாம் வழிநடத்த வேண்டும். அவர்களோடு நாம் இல்லற வாழ்க்கையை கழிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, இன்றைய சமூகத்தில் பார்க்குறோம், திருமணம் முடித்து 6 மாதம் வாழல. கண்ணியமானவர்களே, குடும்பம் பெரியுது. இந்த குடும்பம் பிரியறதுக்கு கசப்பான உண்மை சில இடங்களில் கண்ணியமான நடக்குது. ஆனால் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்தால் கணவனுடைய தாயார் அதில் தலைவிடக்கூடாது. சில தாய்மார் சொல்லக்கூடிய புத்திவாதி மகானுக்கு தலா சொல்லிடுங்க, அவ மட்டுமா இருக்குது. எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான இஸ்லாம் இதை விரும்பல. தாயாய்ந்தாலும் சேர்ந்து போகக்கூடிய வழியைத்தான் காட்டி கொடுக்க வேண்டுமே ஒழிய குடும்பத்தை பிரிக்கக்கூடிய வார்த்தைகளை தன்னுடைய மகனிடத்திலேயோ மகளிடத்திலேயோ சொல்லிவிடக் கூடாது. அப்படி சொல்லி குடும்பம் பிரிந்தால் அதுக்கு அந்த தாய் பொறுப்பு. அல்லாஹ்ட்ட ஜவாப் சொல்லியே ஆகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில குடும்பத்தில் கூடிய சில அங்கத்துவர்களினால் இல்லற வாழ்க்கை விரியுது, குடும்ப வாழ்க்கை விரியுது. கண்ணியமானவர்களே, எங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையை வெளியில் கொண்டு போய் தீர்வு தேடக்கூடாது. பிரச்சனை மொத்தம். கண்ணியமானவர்களே, எங்களுக்குள்ளே புரிந்துணர்வு உள்ளவர்களாக நடந்து கொண்டால் தர்பியை செய்து நல்ல விஷயங்களை சொல்லி, சில நேரம் அவ ஆவேசப்பட்டு பேசுவா, மௌனமாக இருந்துடும், ஒன்றும் நடக்காது. இவர் பேச அவ பேச வந்து நிற்கும் டிவோர்ஸில், தலாக்கில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுகலுல் ஹலால் இலல்லாஹ் தலாக் சொன்னாங்க. அல்லாஹ் விரும்பின ஹலாலான ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம்தான் தலாக்குன்னு சொன்னாங்க. தலாக் கொடுக்க அனுமதி இருக்குது. எப்போ மார்க்கம் சொன்ன காரணத்துக்காக தலாக் கொடுக்கலாம். அது இல்லாத அயன் பண்ணி வைக்கல, எனக்கு சமைத்து வைக்கல, இவா சமைக்கிற புடி இல்லை, எந்த நேரம் சமைக்கிறது உப்பு, இதுக்கான தலாக் கொடுக்க எங்கேயும் மார்க்கத்தில் சொல்லவில்லை. கண்ணியமானவர்களே, உலமாக்கள் கிதாபில் ஃபத்வா எழுதிக்கிறாங்க. அந்த கனவினால கிடைச்ச அந்த பிள்ளைக்கு தன்னுடைய மனைவி பால் கொடுக்கணும் என்றது கடமை இல்லை. கணவனுக்கு பயன் பண்ணி கொடுக்கணும் கடமை இல்லை. ஆக்கி கொடுக்கணும் என்றது கடமை இல்லை. கணவனுடைய ஊழியங்களை செய்யணும் என்றது அந்த பெண் மீது கடமை இல்லை. அப்படி இருந்தும் எங்கள்ட எல்லா விஷயங்களையும் செய்து தரதா இருந்தால் அந்த பெண்ணு எங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு செயல் அந்த பெண்ணிடத்துல காணக்கூடிய நேரத்தில் முகத்தில் பாய்றதா இருந்தா, ஏசுறதா இருந்தா, திட்டுறதா இருந்தா, எங்களை போல் அசிங்கமானவங்க யாரும் இருக்கா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய